இந்த கட்சி மட்டும் இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் எழுச்சி பயணம் மேற்கொண்டிருக்கின்றேன். அந்த நிகழ்ச்சியில் கூட காவல்துறை எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கும். இந்த அரசு காவல்துறைகள் எதிர்க்கட்சி என்ற பார்வையில் முழுமையான பாதுகாப்பு கொடுப்பதில்லை. இந்த முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த தள்ளுமுள்ளுகளை சரி செய்திருக்கலாம், இந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம். இன்றைக்கு நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பை வழங்குவது அரசுடைய கடமை, முதலமைச்சருடைய கடமை, காவல்துறை கடமை. அந்த கடமையில் இருந்து அவர்கள் தவறிவிட்டார்கள். அதனால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது. ஒரு நபர் கமிச்சு அமைச்சிருக்கிறாங்க. இவ்வளவு வேகமா துரிதமா இந்த ஒரு நபர் கமிஷன் இருக்கிறதுல என்ன நோக்கம்னு எனக்கு தெரியல, அமைச்சிருக்கிறாங்க. இப்ப நான் நேற்றைய தினம் சென்னைக்கு போயிருந்தேன். இரவு தான் 2 மணிக்கு தான் வீடு போயிருந்தேன். காலையில் எழுந்தவுடன் தான் வந்தேன். உங்க தொலைக்காட்சியில் பார்க்கின்ற செய்தி வச்சுதான் இந்த பேட்டியை நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்ல, நான் வருகின்ற பொழுது கிடைக்கப்பட்ட தகவல் விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது இடையில் ஆம்புலன்ஸ் வருது. அப்ப அவருடைய ஒரு கொடி பேரை சொல்லி இந்த கொடி கட்டிட்டு இவ்வளவு ஆம்புலன்ஸ் எதுக்கு வருதுன்னு கேட்கிறார். இதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை இருக்கு. ஆக எங்கே விழுதுன்னு அவர்களுக்கு எப்படி ஆம்புலன்ஸ்காரங்க தெரியும்? கூட்டம் நடத்துறாங்க, மேல இருக்கிறாங்க, மேல ஏறி பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியும். நானும் கூட்டத்தில் போய் 163 தொகுதிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். மேல இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். அப்படி முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸ் விரைந்து சைலண்ட் ஒளியில் வந்துகிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வருதுன்னு அவர் அந்த கூட்டத்திலேயே பேசுறது தொலைக்காட்சியில் பார்த்தார். இதெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்குது. இதெல்லாம் ஒரு முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான். 10,000 பேர் கலந்துக்குவாங்க சொன்னாங்க. 27,000 பேர் கலந்துட்டாங்கன்னு சொல்லி போலீசார் விளக்கம் கொடுத்திருக்காங்க. அவங்க கிரௌட் அதிகமா வந்துச்சு, எங்கிட்ட கேட்ட அனுமதி 10,000 பேர் தான் கலந்துக்குவாங்கன்னு சொன்னாங்க. அவங்க 27,000 பேர் வந்தது எங்களால என்ன பண்ண முடியும்? 4 மாவட்டத்தில் நடந்திருக்கு. 4 மாவட்டத்தில் இதே கட்சியுடைய தலைவர் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கார். அந்த பொதுக்கூட்டத்தில் எவ்வளவு பேர் கலந்துட்டாங்க, எவ்வளவு பேர் எழுதி கொடுத்தான்னு இந்த காவல்துறைக்கு தெரியாதா? இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? ஆகவே அவருடைய கடமையிலிருந்து தட்டி கலப்பதற்காக இந்த அறிவிப்பை கொடுத்திருப்பதான் நான் கருதுகிறேன். சார், இந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்று விஜய் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? இதையெல்லாம் நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் ஒரு கற்பனையான கேள்வியை தான் நான் பார்க்கிறேன். நடவடிக்கை எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களா? இவ்வளவு பெரிய துயர் நடந்தது, அதைத்தான் பார்க்கிறேன். இன்றைக்கு போன உயிர் மேல பிடிக்கும். நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இழந்தா நமக்கு எவ்வளவு வேதனை நினைக்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேசுங்க தயவு செய்து. அரசியல் இது எந்த இடத்துல தவறு நடந்தது, அது எப்படி என்ன காரணத்துக்கு நடந்தது, இதைத்தான் நம்ம அலைசி ஆராய்ந்து அதற்கு ஒரு இறுதி வடிவு கொடுக்கிறது. இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படாதுன்னு பார்க்க வேண்டும். இதையெல்லாம் பார்க்க வேண்டும். இதை விட்டு இது இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா, இதையெல்லாம் பேசுவது இந்த இடத்தில் சரியாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து.